ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு மினி vlog-ஐ எப்படி நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோம் அண்ட் எப்படி வந்து எடிட் பண்ணிவிட்டு அதை எப்படி அப்லோட் பண்ண போகிறோம் தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து நிறைய மினி vlog வந்து ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்பெஷலி யூடியூபர் பிக்னர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. யார் வந்து யூடியூப் சேனல் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ, அவங்க வந்து மினி vlog பண்ணிகிட்ருக்கீங்களோ, இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட அந்த ஒரு மினி vlog-ஐ வந்து வைரல் பண்ணுறதுக்காக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஒரு 3 டிப்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். அந்த 3 டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்போ ஒரு மினி vlog வந்து நம்ம ஷூட் பண்ணுறோன்னா, அந்த மினி vlog ஷூட் பண்ணும்போது வந்து நம்ம எப்படி ஷூட் பண்ணோம், நம்ம அந்த ஒரு கிளிப்பை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா 9:16 வந்து எடுக்கணும். எப்படின்னா இப்படி வந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாங் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இப்படி வந்து எடுக்கணும் 16:9. மோஸ்ட்லி பிக்னர்ஸ்க்கு வந்து அது தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. 9:16னா இப்படி எடுத்து ஒரு கிளிப்ஸுமே இப்படி வந்து எடுங்க. அந்த கிளிப்ஸ் எடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எடுத்த உடனே ஜஸ்ட் இப்படி நீங்கள் வந்து கேமரா வந்து இப்படி கிளிக் பண்ணுறீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு 2 செகண்ட் எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஒரு 2 to 5 செகண்ட்ஸ் வந்து ஒரு கிளிப்பாக எடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது எடிட் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். செகண்ட் விஷயம் என்னன்னா, உங்களோட கேமரா வந்து எப்போவுமே நல்லா இருக்கா, அதுக்குன்னு சொல்லிட்டு கேமரா நல்லா இருக்கிறதுக்காக ஐஃபோன் யூஸ் பண்ணோம், ரொம்ப காஸ்ட்லி மொபைலெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் வீடியோ பண்ணணும்னெல்லாம் கிடையாது. இந்த கிளியரான லைட்டிங் வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டார்க் பிளேஸில் வந்து வீடியோ பண்ணாதீங்க. அண்ட் லைட்டிங் வந்து கரெக்டாக செல் வந்து கம்மியான காஸ்ட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த லைட்டிங்ன்றது ரொம்ப பெட்டராக இருந்தால் உங்களோட அந்த வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா தெரியும், கிளியராக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம்னா, வாய்ஸ் வந்து நம்ம பேசுறது வந்து கேட்கணும். ஃபஸ்ட்டு அந்த கேமராவோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும், கிளியராக இருக்கணும். அண்ட் உங்களோட வாய்ஸ் ஓவரும் வந்து கிளியராக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மினி vlog பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்னென்ன டாப்பிக்கை பற்றி நிறைய பேர் யோசிப்பீங்க பிக்னர்ஸு. ஸோ ஒரு மினி vlog வந்து நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ வந்து டெக் பண்ணுறீங்க, காமெடி பண்ணுறீங்கன்னா அதோட டாபிக் வந்து நம்மளுக்கு டெய்லியும் தேவை. இப்போ குக்கிங் நம்ம எக்ஸாம்பிள் பண்ணுறோம், ஒரு மினி vlog வந்து குக்கிங்கை பற்றி நம்ம ஏதாச்சும் போடுறோன்னா, அப்போ குக்கிங்க்கு நம்ம டெய்லியும் டாபிக் வந்து எந்தெந்த ரெசிபி நம்ம வந்து குக் பண்ணோன்ற அந்த டாபிக் வந்து நம்ம வந்து தேட வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி டெக் சேனல் பண்ணுறவங்களுக்கு டாபிக் தேடணும், காமெடி பண்ணுறவங்களுக்கு டாபிக் வந்து தேவை. ஆனால் மினி vlog பண்ணுறவங்களுக்கு அதை வந்து தேவையில்லை. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் டெய்லி உங்கள் ரொட்டீனை தான் நீங்கள் காட்ட போகிறீங்க. ஸோ ரொட்டீன்ஸ் வந்து எது வேணாலும் பார்ப்பாங்கன்னா அது வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட மினி vlog வந்து ஷூட் பண்ணும்போது ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் வரைக்கும். இப்போ ஸ்டோரி, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் மார்னிங் வந்து எழுந்துக்கிறீங்க, வெளியே வந்து தண்ணி தெளித்து கோலம் போடுறீங்க, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சொல்கிறேன் நான். ஸோ அந்த கோலத்துலேருந்து லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் நீங்கள் டின்னர் அந்த குக் பண்ணுற வரைக்கும் வெளியே எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா அது வரைக்கும் ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் காட்டினீங்கன்னா அந்த உங்களோட அந்த மினி vlog வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எதனா ஒன்று போட்டுட்ருக்காதீங்க. அந்த 16 செகண்டை வந்து வியூவர்ஸை வந்து பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து ஒரு கேட்சியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறது வந்து ஒரு யூனிக்காக எடுங்க. அண்ட் ஆங்கிள் டு ஆங்கிள் கிளிப்ஸ் வந்து எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆங்கிள் டு ஆங்கிள் கிளிப்ஸ்னால், இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு குக் பண்ணுறீங்க, அந்த டிஷ்ஷை வந்து ஸ்பெஷலாக கொஞ்சம் ஆங்கிள் டு ஆங்கிளாக வந்து காட்டுங்க. எக்ஸாம்பிள் இப்போ வெளியே போகிறீங்கன்னா அந்த பார்க்கோட அந்த நேச்சர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னா அதை வந்து ரொம்ப அழகாக ஆங்கிள் டு ஆங்கிளாக காட்டுங்க. அது மாதிரி காட்டினா வியூவர்ஸ் வந்து உங்களோட அந்த வீடியோவில் வந்து ஸ்டே பண்ணிட்டு பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த கிளிப்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ எடுத்துட்டு நீங்கள் எந்தெந்த கிளிப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அது உங்களோட அந்த வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்க போகிறீங்கன்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்கிரிப்டாக எழுதிங்க. இப்போ நீங்கள் யூடியூபர் பிகினர்னா அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள்
ஸோ இப்போ நம்ம தேவையான கிளிப்ஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு வீடியோவை எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடிட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப் வந்து இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது விஎன் தான். ஸோ விஎனில் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விஎன் ஆப் வந்து ரொம்ப ஃப்ரீ தான், அது ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த லோகோலாம் வராது அதில். ஸோ விஎனில் வந்து எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். விஎனில் எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் வாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விஎன் ஆப்பில் போயிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அப்படி ப்ராஜெக்ட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு காட்டும். இது மாதிரி நியூ ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். கீழே சேவ்ன்னு கொடுத்துட்டு ஆல் வீடியோ ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்மளுக்கு தேவை என்னன்னா வீடியோ வந்து தேவை. ஸோ வீடியோவில் எந்தெந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோமோ அதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டும் பாருங்கள் ப்ளூவாக. அந்த நெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா இது என்னென்னா விஎனில் வந்து ஆட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்தெந்த கிளிப்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள் ஒன் பை ஒன்னாக. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் நீங்கள் எது வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்புறமா கூட நீங்கள் தேவைன்னா விஎனில் போயிட்டு ஆட் பண்ணிட்டு கூட இதை வீடியோ பண்ணலாம். ஸோ எது எது தேவைன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூஸ் பண்ணிட்டா இது மாதிரி எது எது செலக்ட் பண்ணிக்கிறோம் அது மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே மை மியூசிக்கில் போயிடுங்க. மை மியூசிக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் உங்களோட விளாக்கு மியூசிக் ஆட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் காப்பிரைட் ஃப்ரீ தான். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஏதாச்சும் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விளாக்ஸ் பண்ணுறோன்னா விளாக்ஸில் வந்து நிறைய மியூசிக்கெல்லாம் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாச்சும் காப்பிரைட் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா மை மியூசிக் ஃபேவரேட்டில் வந்து போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேவரேட்டில் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதில் மியூசிக் ஆட் பண்ணிங்கன்னா மியூசிக் வந்து வந்துடும். அதே மாதிரி இதில் சவுண்ட் எஃபெக்டும் இருக்குது. இப்போ ஏதாச்சும் காமெடி அது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் இதில் ஆட் பண்ணணும், ஏதாச்சும் ஃபன்னி மீம்ஸ் வந்து ஆட் பண்ணோன்னா ஃபன்னியில் இது மாதிரியெல்லாம் இருக்குது. இது நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது காப்பிரைட் ஃப்ரீ தான். அது கீழே வந்து டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் ஏதாச்சும் சப்டைட்டில் கொடுக்கலான்னா இதை வந்து டெஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் டெஸ்ட் பண்ணிட்டா மேலே வந்து ஆட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கலர்ஸும் இருக்குது. இதில் எந்த கலர்ஸில் உங்களுக்கு தேவை அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபாண்ட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்தெந்த கலர் வந்து எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் இப்போ எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மை மியூசிக்கில் வந்து போங்க. மை மியூசிக்கில் போயிட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் சொன்னால் மை மியூசிக் சொன்னால் அது பக்கத்தில் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி 1 2 3 வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 1 2 3 ஸ்டார்ட் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட அந்த வாய்ஸ் வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்ககிட்ட மைக் இல்லைன்னா ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னாவே நல்லா வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கும். ஸோ எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க எடுத்துட்டு அப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு அந்த டிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வந்து ஓகே ஆகிடும். நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலன்னா திரும்ப நீங்கள் டெலீட் பண்ணிட்டு திரும்ப அதை வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க வாய்ஸ் ஓவர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இது சரியில்லைன்னா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இது டெலீட் பண்ணோம்னா டெலீட் பண்ணிடலாம். டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஒரு பக்கம் மழை இருந்தாலும் அந்த டூரை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணோம் மழையிலேயே. ஸோ மழை முடிஞ்ச உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு விழா வந்து பார்த்துட்டு அந்த விழாவுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டு அங்கே நைட் டின்னர் சாப்பிட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் எது எது அந்த வீடியோவில் வந்து தெரியுதோ அதை மாதிரி வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கேட்குது. நான் பின்னாடின்னா என்னோட வாய்ஸ் ஓவர் ப்ளஸ் பின்னாடி வந்து எந்த பாட்டு வந்து நான் அங்கே ப்ளே ஆகுதோ அந்த வாய்ஸ் வந்து கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் இருந்துச்சு, உங்களோட அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து டிஸ்டர்ப் இருந்துச்சானா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபில்டர், ட்ரிம்மு, ஸ்பிளிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு, டெலீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. அது பக்கத்தில் வந்து ஸ்பீடு, அது பக்கத்தில் வால்யூம்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாய்ஸ் வந்து கேட்குது பாருங்க. இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் மியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாய்ஸ் வந்து ஃபுல்லாகவே மியூட் ஆகிடும். ஸோ வாய்ஸ் மியூட் ஆகிட்ட உடனே என்ன பண்ணலாம், இதை வந்து டிக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம்.
அது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த எந்த நீங்கள் வெளியே இடத்துக்கு போகிறீங்களோ அது வந்து ரொம்ப நாய்ஸியாக இருந்தால் அது ஃபுல்லாக மியூட் ஆகிடும். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் வந்து லெஸ்ஸாக வச்சுட்டு உங்களோட அந்த கொடுக்குற வாய்ஸ் ஓவரை வந்து நீங்கள் வந்து ரேஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ விஎன் ஆப்பில் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு தேவையான கிளிப்ஸ் வந்து எது எது வேணான்னு சொல்லிட்டு அதுவும் கட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எது இது கட் பண்ணுறதுன்னா இது ஃபில்டர் இருக்குது, ட்ரிம் இருக்குது, ஃபிக்ஸ் இருக்குது, ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இந்த சிசர் மாதிரி இருக்கும். அந்த சிசர் மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்த பார்ட் வந்து உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து கட் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பக்கத்தில் டெலீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை டெலீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பார்ட் வந்து டெலீட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் காமன் மிஸ்டேக் வந்து பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் எப்படின்னா இந்த எல்லோ வந்து ஜாஸ்தியாக வந்துடும், அப்படியே ஃபுல்லாகவே டெலீட் பண்ணீங்க. அது ஸ்டார்டிங் வந்து பிக்னர்ஸ் கூட நடக்கிறது எல்லாமே நார்மல் தான். ஏன்னா நானும் பண்ண தப்பு தான். ஸோ பிக்னர்ஸ் வந்து விஎன் ஆப் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் காமன் மிஸ்டேக் வந்து நடக்கும். ஸோ அதனால உடனே டென்ஷன் ஆகிட்டு நான் மினி விளாக் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடாதீங்க. 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் 3rd டைம்லேருந்து இல்லைன்னா 4th டைம்லேருந்து நீங்கள் விஎன் ஆப்பை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நல்லாவே யூஸ் பண்ண கற்றுப்பீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணியாச்சு. இப்போ எடிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம இதை எப்படி நம்ம கேலரியில் சேவ் பண்ணோம்னா இந்த ரைட் சைடில் வந்து இந்த ஆரோ மார்க் சிம்பிள் வந்து அப்பு போகும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்கும். எக்ஸ்போர்ட் வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வீடியோ ப்ளீஸ் டூ நாட் லாக் த ஸ்க்ரீன் ஆர் லீவ் த ஆப்னு சொல்லிட்டு காட்டும். அதே மாதிரி இங்கே வந்து பர்சன்டேஜும் உங்களுக்கு இது மாதிரி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி போயிட்டுருக்கும் போது நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. இது ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சானா இது என்ன ஆகும்னா உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஆட் வந்து வந்துடும். இது என்ன பண்ணீங்கன்னா இன்ட்டு வந்து இது பண்ணிடுங்க. இன்ட்டு இது பண்ணிட்டு டன்னுன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இது மாதிரி வந்துடும். ஸோ டன்னுன்னு கொடுத்துருங்க. டன்னு கொடுத்துட்டா அது கேலரியில் வந்து சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பண்ணுறதுக்கு ஒய்டி ஸ்டுடியோவில் போயிடலாம். ஒய்டி ஸ்டுடியோவில் போயிட்டு இது மாதிரி வந்து உங்களுக்கு பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வந்து இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது விஎன்ல வந்து எடிட் பண்ணமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் ஆட் ஆயிடுச்சு பாருங்க. ஆட் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட டைட்டில் எல்லாமே கொடுத்துடலாம். அந்த உடனே நீங்கள் டைட்டில் வந்து கொடுத்துருங்க. எதை பற்றி இந்த விளாக் வந்து பண்ணுறீங்களோ அதை பற்றி டைட்டில் வந்து கொடுத்துருங்க. அண்ட் டைட்டில் கொடுத்துட்டு அதே என்ன பண்ணுங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட லொக்கேஷன் வந்து எழுதிடுங்க. ஸோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அது மாதிரி எல்லாத்தையும் இதில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முக்கியமாக தம்ப்நெயில் கொடுக்கறதுக்கு வந்து மறந்துடாதீங்க. இந்த தம்ப்நெயில் ஷார்ட்ஸ் தம்ப்நெயில் வந்து நிறைய பேர் கொடுக்கறது கிடையாது. ஸோ தம்ப்நெயில் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து எப்பவுமே அன்லிஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேக்ஸ் கொடுத்துட்டு பேர் நீங்கள் அதை வந்து பப்ளிக் வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 3 போனஸ் டிப்ஸ் என்னன்னா உங்களோட வீடியோஸ் நீங்கள் போடுற அந்த மினி பிளாக்ஸ் வந்து டெய்லியும் அப்லோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் இம்ப்ரெஷன் வந்து அதிகமாகும். அண்ட் அதனால் உங்களோட அந்த வீடியோவோட வியூஸும் அதிகமாகும், சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து அதிகமாகுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் வந்து இப்போ மினி விளாக்ஸ் வந்து நிறைய கிரியேட்டர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப்ல. அந்த உங்களோட அந்த பெரிய கிரியேட்டரை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் உங்களோட அந்த வீடியோ வந்து எப்படி வந்து நீங்க மேக் பண்றோன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் என்னன்னா ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல வந்து வீடியோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரெண்டிங் டாபிக்ஸ்னா எடுத்த உடனே எப்படி ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ புரட்டாசி மாதம் வந்து வரப்போகுது. புரட்டாசி மாதம் வரதுனால அதை எல்லாமே ஒரு ட்ரெண்டிங் டாபிக்ஸாக வந்து வீடியோவில் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மந்த்தை வந்து நீங்கள் எடுத்து ஒரு சாட்டர்டே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்தே உங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதை ஒரு மினி விளாக்ல வந்து போடலாம். ஸோ டே பை டேயாக அது ட்ரெண்டிங்காக எது ஓடுதோ அந்த ட்ரெண்டிங்கை வச்சு நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணலாம்.
அதனால என்னன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து வைரல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பை. டாடா.